தங்கையின் திருமணத்தை, காதல் திருமணத்தை முடித்து வைத்த அண்ணன் தங்கச்சி 2 பேரும் இந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் அவங்களுடைய மாப்பிள்ளைகள். ஓஹோ, சொந்தக்காரங்க இங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. நம்ம சமூக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தா காதல்னு வர்றப்ப முதல்ல ஒரு பயம் வரும் இல்லையா? வரணும், வருவான் பாரு, வரணும். உங்கள் திருமணத்தை அண்ணன் எப்படி நடத்தி வைத்தார்? வீட்டுக்கே தெரியாம கோயில்ல கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இது அவரே கூட்டி கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாப்லையா? எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. தங்கச்சி ஆசைப்பட நம்மளே பண்ணி வச்சோன்னு சொல்லி கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் சார். எப்படிங்க? வீட்டில் எத்தனை பேர்? வீட்டில் அம்மா மட்டும் தான் சார். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களா? அம்மா ஒத்துக்கல. அம்மா ஒத்துக்கல. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா லவ் பண்றோம். வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா எனக்கு பொண்ணு கேட்டாங்க. யோ என்னையா இது? எங்க அம்மா பேசுறப்போ சுத்தமா இதெல்லாம் ஒரு மூஞ்சா? வந்த உடனே சொல்ல நினைச்சேன். ரொம்ப அசிங்கமா அது. எங்க வெட்டின முடி? அவங்க வந்து என் காலேஜும் கிடையாது, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க. அந்த ஃப்ரெண்டு கூட வரப்போ எனக்கு பழக்கமாயி அதுக்கப்புறம் லவ் ஆச்சு. இல்தக்க செய்யா இருக்கா என்ன? அதனால இவங்க அம்மா வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டு வராது. இறங்கிட வேண்டியதான். முறை எப்போ அவர் சந்திச்சீங்க? அவரை வந்து சண்டையில் தான் சார் பார்த்தோம். சண்டேல தான் பார்த்தீங்களா? அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? ஒரு நாள் என் தங்கச்சி எதுக்கு பின்னாடி சுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டணும் சார். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. நான் பசங்கள்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன், அடிக்க போகலாம், என் தங்கச்சி பின்னாடி சுத்துறாருன்னு. அப்புறம் பெரிய ஆள்கிட்டலாம் பேசி அங்கே நிப்பாட்டி வச்சிட்டாரு. உங்க 2 பேரையும் 420 உள்ள தூக்கி போட்டா ஆளுக்கு 5 வருஷம் என்ன போட்டுறவா? நான் கூட்டு போனவனே அவங்கள்ட்டலாம் சண்டை போட முடியாது. ஓ, கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். சரி, அப்புறம் இப்படி பண்ணிட்டாங்களே, இதுலேயும் வேலையாகாது, நம்ம இதுக்கு மேலே என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இந்த மாதிரி நான் உண்மையிலேயே லவ் பண்ணுறேன் சின்சியரா, நீங்கள் நம்பலாம் நம்பாட்டியும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியல சார், வீட்லேயும் ஒத்துக்கல. இப்போ நீங்கள் பயந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? கரெக்டா கட்டுவிட்டா? அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்லேயும். இந்த பொண்ணும் பயந்துட்டு கொஞ்சம் சண்டை போட்டு ரேஞ்சுக்கெல்லாம் போயிடுச்சு. சரிப்பட்டு வராது, அவங்க என்னைக்கா இருந்தால் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் சார். யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி. எந்த ஊர் நீங்க? திருச்சிராப்பள்ளி. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? மாப்பிள்ளை வந்து பிசினஸ் பண்றாரு சார். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். பட் அவரை விசாரிச்சீங்களா? அதான் 1 இயரா நான் பழக்கப்பட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு அவர் கூட இருந்துட்டு நாங்கள் டூர்லாம் போயிட்டு வந்திருக்கோம் சார். என்ன எழவியாது? அம்மா மட்டும் தான் இல்லையா? அப்பாவும் இல்லை? ஆமாம் சார், சின்ன வயசே தவிர. சின்ன வயசுலேயே தவறுனாரு. 2 பேரும் அவங்க தான் வளர்த்துருக்காங்க இல்லையா? அம்மாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அம்மாவுக்கு புரிய வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்க கூடாதா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இப்போ அம்மாவுக்கு என்ன சொன்னால் இப்போ அம்மா சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணினா இப்போ அம்மா சம்மதிப்பாங்க? அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன்? வாய்ப்பே இல்லை. இல்லை சார், எல்லாமே வந்து சடனாக எல்லாம் டக்கு டக்கு முடிஞ்சிருச்சு சார். சடனாக டக்கு நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறேன் நான். நிறைய போறான்டா. நீங்கள் இப்போ உங்கள் அம்மா விட்டுட்டீங்களா? உங்கள் அம்மா அந்த பிள்ளை கல்யாணத்தையே பார்க்கலையே. இப்போ அம்மாவின் சம்மதத்தை பெறுவதற்கு உங்கள் லைஃப் எப்படி இருந்தால் அம்மா சம்மதிப்பாங்க? ஏப்பா, இதை முதலே சொல்லியிருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல. உங்கள் மாமியாருடைய சம்மதத்தை பெறுவதற்கு என்ன செய்யலாம்? சார் உங்களை நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறது தான் சார் இருக்கு. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த அம்மாவை நீங்கள் உங்கள் அம்மா சம்மதிச்சிட்டாங்கல்ல? நான் வயசு வருஷம் இப்படி திருப்புறேன். உங்கள் அம்மா சம்மதிக்கலாம்னு என்ன பண்ணியிருப்பீங்க? சனியனுக்கு தந்தி அடிச்சுட்டு இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. உங்கள் அம்மா சம்மதிக்கலண்ணா? சரி வெயிட், அவங்களை எப்படியாவது பேச நான் சம்மதிக்க தான் சார் வச்சாகணும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அவங்கள புரிய வச்சு தானே கல்யாணம் பண்ணிப்பீங்க? ஆமால? ஆமாவா இல்லையா? உங்க அம்மா ஒத்துக்கலைன்னா நான் அவங்களை எப்படியாவது சம்மதிக்க வச்சு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதை தான் நீங்களும் செஞ்சிருக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் வந்து தஞ்சாவூர் நேட்டிவ். நான் சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களும் சென்னையில தான் இருந்தாங்க. சார் லாஜிக் தப்பா இருக்கு. லாஜிக் பத்தி நீ பேசாதயா. அம்மா என்ன வச்சிருக்க? இல்ல வந்து நாங்க வந்து ஃபுல்லா ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஒரு வீட்ல மட்டுமே நாங்க வந்து ஒரு 20 பேர்கிட்ட எப்பொழுதுமே இருப்போம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? தஞ்சாவூர்ல? ஆமா. தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை. தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை? ஆமா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. ஏமா பட்டுக்கோட்டையே பெரிய ஊர் தானம்மா? நீங்க எந்த ஊரு? நானும் பட்டுக்கோட்டை தான். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். 2017 வந்துட்டேன் சென்னைக்கு. 2018 தான் இவங்களுக்கு தெரியும். நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அவரும் பட்டுக்கோட்டை. ஆமா. நீயும் பட்டுக்கோட்டை.
சத்தியம் என்னன்னு பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு 2016லே தெரியும் சார். அப்போ வந்து ஃப்ரெண்ட். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? 2016ல எங்க பாத்தீங்க? எங்க ஊர்லயே தான் சார். பட்டுக்கோட்டையிலே பாத்தீங்க. என்ன இப்படி ஆயிருச்சு? கூட்டு குடும்பம் 20 பேர் இருக்கோங்கிறீங்க. பட்டுக்கோட்டையிலே பார்த்து 2 பேருமா திட்டம் போட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவ்வளவு பேர் வீட்டுல இருக்காங்கல்ல, ஏன் இவரை சூஸ் பண்ணீங்கன்னு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். ஏன்னா ஆல்ரெடி அண்ணன் வந்து பிரேக்கப்ல வேற இருந்தான். அதுல போட்டோம்னா அப்ப அந்த வலி தெரியும், Correct ஆ? லவ்வோட வலி தெரியும். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? இதுவே என் தம்பிகிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா கடைசி வரைக்கும் நடந்திருக்காது. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்லை. என் அண்ணனும் ஃபிக்ஸ் ஆயிட்டான். லவ் மேரேஜ்னு ஃபிக்ஸ் ஆயிடும். கேட்டானா உன்ட்ட? சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் தான். ஆமா ஆமா. நானாச்சும் ஒரு 4 தெருப்பு சுத்தம் எப்படின்னு சூப்பர்ல. தள்ளி ஏன்னா பக்கத்து தெருவிலே பார்த்துருக்கேன் சார். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். என்னடா பண்ண முடியும்? ஏன்டா ஒரு காதல் கதையை எடுத்தோம்னா பல காதல் கதை. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நீங்க யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது உங்க காதல் அப்படின்னு நினைச்சீங்க? சார் எங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நடந்தது நடந்து போச்சு, ஒண்ணுமில்ல, தெரியாம நடந்து போச்சு, போயிட்டே இருக்கு. நானும் அவரும் பேசிட்டு இருந்தோம். எந்த ஊர் நீங்க? நான் வந்து திருச்சி மாவட்டம் புளியஞ்சோலை. புளியஞ்சோலை. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா. நம்ம போலாம் வாடி. அப்ப வந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணனும் எங்க மாமாவும் பாத்துட்டாங்க. பாத்துட்டு ஒண்ணுமே சொல்லல. கல்யாணங்கிறது என்னோட பர்சனல் விஷயம். அதுல பெத்தவங்க நீங்க தலையிடுறது அநாகரிகம். எங்க பெரிய அண்ணன் வந்தாங்க. இவ எங்கடா போயிட்டு வரா அப்படின்னு கேட்டாங்க. அடிச்சது பாருங்க, 7 தையல் போட்டிருக்கேன். ஐயோ ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆமா, பருத்தி வீரன் மாதிரி அந்த அடியை வாங்கிட்டு சோறு போட்டு அள்ளி அள்ளி சாப்பிட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். அதுதாங்க நானும் அப்ப முடிவெடுத்தேன். ரத்தம் ஒழுகுது. ரத்தம் ஒழுகு ஒழுகு உட்காந்து சாப்பிட்டீங்களா? ஏன் அப்படி பண்ணீங்க? ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு love. நான் ஒரு சமூகம், அவர் ஒரு சமூகம். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஒரே ஊரு. எங்களை வந்து ஏத்துக்க மாட்டாங்கன்னு எங்க அண்ணனோட பயம். நான் வந்து விழாப்படியா அவரு தான் எனக்கு வேணும். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? எவ்வளவு எத்தனை அடின்னா சொல்ல முடியாதுங்க சார். ஆனா அண்ணன் மட்டும் அடிக்கல. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மத்த அக்காங்க அண்ணங்க எல்லாருமே அடிச்சாங்க. ஏன் நீங்க மட்டும் தங்கச்சி மேல அவ்வளவு ஒரு இது? என்ன நான் இருக்கேன்டா, வளர்ந்து அவன் கடைசி கிளைங்க சார். அந்த கடைசி கிளை உடைஞ்சு போச்சுன்னா கடைசி புள்ள. நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.